தங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தினை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் வளர்ச்சிமிக்க திட்ட அறிவிப்புகளுடனும் சாதனை முழக்கங்களுடனும் நிறைவடைந்த நிலையில் கழக உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்மைக்கு அறிவிப்புகள், தீமைக்கு தீர்மானங்கள் என நிறைவடைந்த சட்டமன்றம் என்று மடல் அனுப்பியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலிருந்து பெங்களூர் செல்லும் ரயில் வண்டியில் பின்பக்க பொதுஜன பெட்டியில் வீரமணி வயது 29 என்பவர் பயணம் செய்துள்ளார். அப்போது மதுரை ரயில் நிலைய நடைமேடையில் வண்டி நின்ற போது அடையாளம் தெரியாத ஆண் நபர் ஒருவர் 8 மாத ஆண் குழந்தையை கொடுத்துவிட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கி வருவதாக கூறி சென்றுள்ளார். இதையடுத்து ரயில் திண்டுக்கல் வந்ததும் குழந்தையை கேட்டு யாரும் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த வீரமணி 109க்கு கால் செய்து தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சேலத்தில் இருப்பு பாதை காவல்துறையினர் வீரமணி என்பவரிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு இதனை அடுத்து அந்த குழந்தையை போலீசார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித்குமார் நேற்று பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய நிலையில் இன்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் திடீரென அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் பிரபல கார் ஷோரூம் ஒன்று உள்ளது. இங்கு ஊழியராக வேலை பார்த்து வரும் ரமேஷ் என்பவருக்கு அந்த நிறுவனம் ரூபாய் 50,000 சம்பளம் பாக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. பலமுறை கேட்டும் சம்பளம் பாக்கி கிடைக்காததால் விரக்தி அடைந்த ரமேஷ் மாற்றி யோசிக்க தொடங்கியுள்ளார். சம்பளம் தராததால் காரை ஊழியர் திருடியதால் சென்னை ஷோரூமில் ருசிகர சம்பவம் நடந்துள்ளது. பின்தங்கிய வட மாவட்டங்களில் டாஸ்மாக் விற்பனை மட்டுமே முதலிடத்தில் உள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வரும்போது அரசு பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 23/4/2025 பள்ளி முடிந்து வீட்டுக்கு சிறுமி புறப்பட்டார். அப்போது சிறுமி படிக்கும் பள்ளியில் பணியாற்றும் அறிவியல் ஆசிரியர் மோகன் என்பவர் சிறுமியை கையை பிடித்து உன்னிடத்தில் தனியாக பேச வேண்டும் என வகுப்பறைக்குள்ள அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. விசாரணைக்கு பயந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆசிரியர் மயங்கி விழுந்துள்ளார். வேலூர் மாநகராட்சி உட்பட்ட அம்மனாங்குட்டை மாநகராட்சியின் தகன எரிவாயு மையம் உள்ளது. இது பயோகேஸ் மூலம் உடல் எரிக்கும் மையம் என்றும் கடந்த கொரோனா முதல் அலையில் இருந்து செயல்பட்டு வருகிறது. ஒப்பந்தம் விடப்பட்டு தனியார் மூலம் செயல்பட்டு வரும் இம்மையத்தில் ஒரு உடலை தகனம் செய்ய ரூபாய் 4,500 வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உடலை சரியான முறையில் எரிக்காமலும் அஸ்திகளை மாற்றி மாற்றி கொடுப்பதாகவும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் காரணமாக மக்கள் ஆத்திரத்தில் கதவை பூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்த வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் ஜூன் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கடன் தடுப்பு மசோதா மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காப்பாற்றப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி உழைப்பும் அர்ப்பணிப்புமே நம் நாட்டை கட்டமைக்கிறது, உழைப்பை உயர்வு தரும், மனநிறைவு தரும், ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு தளர்வரியா உழைப்பின் மூலம் நம் நாட்டின் பெருமையை உயர்த்தி வரும் தொழிலாளர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வரும் மே 3ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னைக்கு வரும் அவர் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மேலும் தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி வியூகம் குறித்த ஆலோசனை நடத்த உள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு சாக்குப்பையில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலைக்கு விடுதலை கிடைத்துள்ளது. மே 9 வேறு இடத்தில் சிவாஜி சிலை திறக்கப்பட உள்ளது. உழைப்பாளர் நாளையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை மே 1ஆம் தேதி மதுக்கடைகள் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஊழியர் சங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே நிலையத்தில் இட்லி பார்சல் ரூபாய் 8 கூடுதலாக வாங்கிய உணவகத்துக்கு ரூபாய் 30,000 அபராதம் விதித்து நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்கியவர்களை வெளியேற்றும் வகையில் தமிழக உள்துறை செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசா சம்பல்பூர் ஈரோடு செல்லும் சிறப்பு ரயிலில் ஒரு AC 3 அடுக்கு பெட்டி மற்றும் ஒரு ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டியுடன் கூடுதலாக வழங்கப்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தொடங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.
ரயில் பயணிகளுக்கு அந்தந்த ஊரில் தயாராகும் முக்கிய பொருட்கள் கிடைக்கும் வகையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கருப்பட்டி விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கட்டுமான கழிவுகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் புதிய மற்றும் கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தவழ்ந்த என்ற சொல்லால் தாமாக சிக்கிக் கொண்ட எதிர்க்கட்சியினர் என்று முதலமைச்சர் பேசியுள்ளார். விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அக்கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல, மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியா என்பதே உண்மையான தேசபக்தி ஆகும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஊட்டி நகரில் சுற்றித் திரியும் குதிரைகள் உள்ளிட்ட கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். நாளை மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவையும் இந்தியா துண்டித்துள்ளது. இதையடுத்து இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் கடந்த 27ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விரைவில் 120 மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு காலதாமதமாக வருகை புரியும் மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் சொல்றதை நீங்க இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புறேன் என்று தொடர்களுக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவையில் நான் யானை அல்ல குதிரை என்று படையப்பா ரஜினி ஸ்டைலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்கார்ந்திருப்பது போன்று அவரது ஆதரவாளர்கள் கோவை முழுக்க ஒட்டியிருக்கும் போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அட்சய திருதியை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன் வழங்க பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருப்பதை அடுத்து மக்களின் வசதிக்காக கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 26, 27 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டத்தை கோயம்புத்தூரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நடத்தியிருந்தார். விஜயை வரவேற்க விமான நிலையத்திலும் அவர் ரோடு ஷோ செய்தபோது சாலைகளிலும் அவரின் தொண்டர்கள் வெகுவாக கூடியிருந்த நிலையில் என் வண்டி மேலே ஏறி குதிக்காதீங்க என்று தொண்டர்களுக்கு விஜய் கட்டளையிட்டார். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றாலும் ஆச்சரியமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா மே மாதம் 21ஆம் தேதி மாலை துவங்கி மே மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை நடைபெற உள்ளது. இந்த திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு முக்கிய திருவிழாவாகும். இதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மே 22இல் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம் செய்யப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். மதுரை கே நகரில் மழலையர் பள்ளியில் குடிநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர் உதவியாளர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 71வது இளைய பீடாதிபதியாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிட் அட்சய திருதியை நாளான இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நான் அடுத்த போட்டிக்கே வருவேனா என தெரியாது என்று தோனி தெரிவித்த நிலையில் ஓய்வு பெறுகிறாரா தோனி என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனும் தொடக்க ஆட்டக்காரருமான ரோஹித் சர்மா இன்று தனது 38வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ரோஹித் சர்மா தற்போது IPL போட்டிகளில் மும்பை அணிக்காக விளையாடி வருகிறார். 10 அணிகள் இடையிலான IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரின் 49வது லீக் ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடக்கிறது. IPLல் டாஸ் வென்ற பஞ்சாப் பந்து வீச்சுக்கு தேர்வானது. அட்சய திருதியை தினமான இன்று சென்னையில் தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 8,980 ரூபாயாகவும் பவுண்ட் ரூபாய் 71,840 ரூபாயாகவும் விற்பனையாகி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.